The World Unfiltered. ஒரு பக்கம் ஈரானோட போர் நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கில் புதிதாக போர் தளவாடங்களையும் குவிச்சிட்டு இருக்கிறார். மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்கனவே USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், அதே போல் USS ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு போர்க்கப்பல்கள்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ மூன்றாவதா USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்குது. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. செங்கடல் பகுதியில் நிலவக்கூடிய பதற்றம் மற்றும் ஹூதிகளோட ஏவுகணை அச்சுறுத்தல் காரணமாக இந்த USS ஜார்ஜ் W. புஷ் இந்த சுயஸ் கால்வாய் வழியாக வராமல் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு நீண்ட தூரம் பயணித்து இந்திய பெருங்கடல் வழியாக வந்து சேர்ந்துருக்கு. இந்த கப்பலுடைய வருகையில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய அம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய லோகஸ்ட் லேசர் ஆயுத அமைப்பு. இது ட்ரோன்களை நொடி பொழுதில் அழிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. ஈரானுடைய கடுமையான ஸ்வாம் தாக்குதல்களை எதிர்கொள்ளணும்னா இந்த கப்பல் ஒரு முக்கிய அரணாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்க இராணுவம் கணிக்குது. இந்த லேசர் கருவி ஒளியினுடைய வேகத்தில் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு ட்ரோன் அல்லது ஏவுகணை வர்றதை கண்டறிஞ்சு அடுத்த நொடியே லேசர் கதிர்வீச்சு அதை மேலே பாய்ச்சி அதனை விண்ணிலேயே எரித்து விடக்கூடிய திறன் பெற்றதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு ட்ரோனை அழிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளுடைய விலை பல கோடி ரூபாயாக இருக்கும். இதை பற்றி நம்ம வெவ்வேறு காணொலிகளில் பேசியிருக்கிறோம். நிறைய ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அமெரிக்கா இருக்குது. ஆனால் குறைந்த விலையில் இவங்க எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இந்த சூழலில் தான் லோகஸ்ட் லேசர் மூலமாக ஒரு ட்ரோன் அழிக்க தேவைப்படக்கூடிய மின்சாரத்துடைய செலவுங்கிறது வெறும் $5 மட்டும்தான். பாரம்பரியமான ஏவுகணைகள் தீர்ந்துச்சுன்னா கப்பல் பாதுகாப்பு இல்லாததாக மாறிடும். ஆனால் லோகஸ் லேசருக்கு மின்சாரம் இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து சுட்டுகிட்டே இருக்கும். இந்த கப்பலுடைய மேல்தளம் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கடல் மட்டத்திலிருந்து 20 மாடி கட்டடத்தினுடைய உயரத்திற்கு ஈடானதாக இருக்கும் அதனுடைய உயரம். இந்த கப்பலுடைய 2 பிரம்மாண்ட அணு உலைகள் இருக்கின்றன. அணுசக்தி மூலமாக இயங்குறதுனால மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். அதுக்கு மேலே கூட செல்ல முடியும் வேகமாக. ஒரு முறை அணு எரிபொருள் நிரப்பப்பட்டுச்சுன்னா அடுத்த 20 முதல் 25 ஆண்டுகள் வரைக்கும் எரிபொருள் நிரப்பப்படாமலேயே தொடர்ந்து இயங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த கப்பலில் 80க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். அவ்வளவு பெரிய கப்பல். இதில் இருக்கக்கூடிய 4 ஸ்டீம் கேட்டபால்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு 20 வினாடிக்கும் ஒரு போர் விமானத்தை விண்ணில் ஏவ முடியும். அங்கேருந்து லான்ச் பண்ணி அவங்க டேக் ஆஃப் பண்ண முடியும். இந்த கப்பல் மற்ற கப்பல்களை தாக்குறது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ளக்கூடிய அதிநவீன வசதிகளையும் கொண்டிருப்பதாக இருக்குது. எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலையே தடுத்து அழிக்க இந்த கப்பலில் சீ ஸ்பேரோ ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நிமிடத்திற்கு ஆயிரக்கணக்கான தோட்டாக்களை சுடக்கூடிய தானியங்கி துப்பாக்கி அமைப்பும் இந்த கப்பலில் இருக்குது. இந்த அமைப்பு கப்பலை நோக்கி வரக்கூடிய சிறிய படகுகள், அது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸ் வருதுன்னு வச்சிங்களேன், அதையும் சுட்டு தள்ளக்கூடிய திறன் வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எதிரி விமானங்களையும் கூட முன்கூட்டியே கண்டறியக்கூடிய 3D ஏர் சர்ச் அப்படின்னக்கூடிய அந்த ரேடார்கள் அதில் இருக்குது. இது அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற நிமிட்ஸ் ரக கப்பல்களில் 10வது மற்றும் கடைசி கப்பல் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் W. புஷ் இருக்கார் இல்லையா, அவரோட பெயரால் தான் இது அழைக்கப்படுது. அவர் 2ஆம் உலகப் போரில் கடற்படை விமானியாக பணியாற்றியவர் அப்படிங்கிறதுனால கப்பலுக்கு அவரோட பெயரை வச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் அமெரிக்கா செயல்படுத்தி வரக்கூடிய ஈரான் மீதான துறைமுக முற்றுகை இருக்குல்ல, பிளாக்கேட், அதை பலப்படுத்துறதுக்கு இந்த கப்பல்ங்கிறது பயன்படுத்தப்படும் அப்படின்னு அமெரிக்க கடற்படை அறிவிச்சிருக்குது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை ஹார்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா அதனை முறியடிக்கிறதுக்கு 5000க்கும் மேற்பட்ட வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் போர் விமானங்களோட இந்த கப்பல் வந்து சேர்ந்திருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை நீட்டிச்சிருக்கிறார் ஒரு பக்கம். ஆனாலும் ஈரான்கிட்ட இருந்து முறையான அமைதி ஒப்பந்தம் வராத பட்சத்தில் இந்த 3 விமானம் தாங்கி கப்பல்களும் இணைந்து மாபெரும் தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருத்து சொல்கிறாங்க.
அமெரிக்காவுடைய பிரம்மாண்டமான கப்பல் வருகைக்கு பதிலடியாக ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களும் பதிலடியாக சில நகர்வுகளை பண்ணுறாங்க. தன்னுடைய தரப்பில் தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்குது ஈரான். இதனோட ஒரு பகுதியாக ஈரான் என்ன செய்கிறாங்கன்னா, நேற்றுக்கு ஹார்முஸ் நீரிணையில் மீண்டும் புதிய வகை கன்னிவெடிகளை பதிச்சிருக்கிறாங்க. நம்ம நேற்றுக்கு தான் ஒரு காணொலி பார்த்தோம். ஏற்கனவே ஈரான் பதித்து வைத்திருக்கக்கூடிய கன்னிவெடிகளை அகற்றணும்னா குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும்னு பென்டகன் கருத்து சொல்லியிருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் கூடுதலான கன்னிவெடிகளை இப்போ ஈரான் அங்கே வந்து தூவிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு பதிலடியாக கன்னிவெடி வைக்கக்கூடிய ஈரானிய சிறிய படகுகளை கண்டதும் சுட்டு வீழ்த்தணும் அப்படிங்கிறது அதிபர் ட்ரம்ப்போட உத்தரவு. அதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கு வகிக்கக்கூடிய ஹார்முஸ் பாதை தற்போது முழுமையாக முடங்கக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. புதிதாக தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் அதேபோல் ட்ரோன்களை அமெரிக்க கப்பல்களுக்கு எதிராக பயன்படுத்த தயார் அப்படின்னு ஈரானோட புரட்சிகர காவல்படை தளபதிகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் ஈரானுடைய இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே மார்ச் மாத மத்தியில் துபாய் மற்றும் அபுதாபி மேலே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த தாக்குதலையே கடுமையான சேதங்கள் அங்கே ஏற்பட்டன. நூற்றுக்கணக்கான சிறிய வேகமான படகுகள் மூலமாக அமெரிக்காவுடைய பெரிய கப்பல்களை சூழ்ந்து தாக்குறது தான் ஈரானுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த உத்தியை தான் இறுதி வரை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ஈரான் இராணுவம் திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வருகின்றன. அமெரிக்கா ஈரானுடைய பல ஏவுகணை தளங்களை அழித்ததா சொன்னாலும் எங்களால் சாதாரண பற்றையில் கூட மிசைல்ஸை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஈரான் விடுத்திருக்கக்கூடிய எதிர் சவால். ஒரு பக்கம் ஈரானிய நாடாளுமன்றம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பரிந்துரைக்குது. இன்னொரு பக்கம் ஈரானுடைய புரட்சிகர காவல்படை இருக்கு இல்லையா, அது மிகவும் கடுமையான போக்கை கடைபிடிச்சிட்டு இருக்குது. தற்போது ஐஆர்ஜிசியினுடைய கைதான் ஓங்கி இருக்குங்கிறதுனால அவங்க அமெரிக்காவுக்கு பணியை மறுக்கிறாங்க, எதிர் சவால் கொடுக்குறாங்க. ஈரானோட தலைநகர் டேரானில் நேற்றுக்கு இரவு திடீர்னு வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தாக்குதலுக்கான அறிகுறியா அல்லது பாதுகாப்பு பயிற்சியா அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படலை. அமெரிக்கா தன்னுடைய பலத்தை காட்டி ஈரானை பணிய வைக்க முயல்கிறது. ஆனால் ஈரான் தன்னுடைய மறைமுக போர் அது மட்டும் இல்லாமல் கடல் வழி முடக்கம் மூலமாக அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்பும் காட்டக்கூடிய ஆக்ரோஷம் அது மட்டும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தா மோதல் ஒரு முழுமையான உலகப்போராக மாறுமோ அப்படிங்கிற அச்சத்தையும் சிலர் எழுப்புறாங்க. அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வருகைக்கு பதிலடியாக ஈரான் தன்னுடைய கடற்படை முற்றுகை அது மட்டும் இல்லாமல் கப்பல் கைப்பற்றல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கு. கடந்த 48 மணி நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை வழியாக வெளியேற முயன்ற 2 பெரிய சரக்கு கப்பல்களை ஈரானுடைய புரட்சிகர காவல்படை அதிரடியாக கைப்பற்றியிருக்கு. பனாமா கொடியோடு பயணித்த எம்எஸ்சி பிரான்சிஸ்கா அப்படிங்கிற அந்த கப்பலை அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த கப்பல் இஸ்ரேலோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி தான் ஈரான் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதை கைப்பற்றிருக்காங்க. அதே போல் லைபீரியா கொடியோட குஜராத் நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு கப்பலையும் இவங்க வந்து பிடிச்சிருக்கிறாங்க. முறையாக அனுமதி பெறவில்லை அப்படிங்கிற காரணத்தை காமிச்சு நேவிகேஷன் அமைப்பை மாற்றி அமைச்சதாகவும் ஈரான் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்குது. சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆயுதம் ஏந்திய ஐஆர்ஜிசி வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் ஸ்பீட் போட்ஸ் மூலமாக இந்த கப்பல்கள் இறங்கி அந்த 2 கப்பலையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கப்பல்களில் இருந்த சுமார் 40 மாலுமிகள் ஈரானுடைய பண்டர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு கப்பலான இஃபோரியா மீது ஈரான் துப்பாக்கி சூடு நடத்திச்சு. ஆனால் அந்த கப்பல் தப்பித்து சவுதி அரேபியாவுடைய ஜெட்டா துறைமுகத்திற்கு போய் சேர்ந்துருச்சு. ஏப்ரல் 19ஆம் தேதி எம்வி டவுஸ்கா அப்படிங்கிற ஈரானிய சரக்கு கப்பலை அமெரிக்க படைகள் சுட்டு பிடிச்சு சென்றாங்க. அதுக்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இந்த கப்பல்களை கைப்பற்றிருக்கிறதா ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. அதிபர் ட்ரம்ப் ஹார்முஸ் நீரிணை இன்னும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் ஈரானுடைய இந்த திடீர் கப்பல் கைப்பற்றல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்குன்னே சொல்லணும். கப்பல்களை கைப்பற்றதன் மூலமாக ஈரான் தன்னுடைய கடற்கரை பகுதியில் அமெரிக்காவால் தங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத உலகத்திற்கு ஒரு மெசேஜாக சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியா நோக்கி வரக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து பிடிக்கிறதன் மூலமாக சர்வதேச அழுத்தத்தை அமெரிக்கா மேலே திருப்ப முடியும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய திட்டமாக இருக்குது. அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகை காரணமாக ஈரானால் எண்ணெய் ஏற்றுமதி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக மாறி இருக்கு. அவங்களால அதை செய்ய முடியல. கார்க் தீவில் இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் அனைத்துமே நிரம்பிடுச்சு அப்படிங்கிறதுனால மேற்கொண்டு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியும் அவங்களுக்கு இருக்குது. இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு தான் ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுமந்து செல்லக்கூடிய கப்பலான நாஷாவை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. நாஷா சுமார் 30 ஆண்டுகள் பழமையான வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் அப்படிங்கிற ஒரு கப்பல், அந்த வகையான கப்பல். பொதுவாக ஒரு சரக்கு கப்பலுடைய ஆயுட்காலம் 20லேருந்து 25 ஆண்டுகள் தான் இருக்கும். அந்த வகையில் இது தன்னுடைய வழக்கமான பணிக்காலத்தை முடிச்சிட்ட ஒரு கப்பல்னு பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கப்பல் எந்த பயணமும் மேற்கொள்ளாமல் இருந்துச்சு. காலியாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு.
தற்போது அமெரிக்காவுடைய கடற்படை முற்றுகையினால் ஈரான் என்ன செய்யுதுன்னா, முக்கியமான எண்ணெய் முனையமாக இருக்கக்கூடிய கார்கிவில் எண்ணெயை சேமிக்க முடியலங்கிறதுனால இப்போது அந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெயை சேமித்து வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த பழைய நாஷா கப்பலை அவசர தேவைக்காக மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த கப்பல் இப்போது எண்ணெயை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்ல பயன்படுறதை விட கடலில் மிதக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோரேஜ் டேங்க் போல தான் பயன்படுத்தப்படுது. நாஷா கப்பல் சுமார் 2 மில்லியன் பேரல் எண்ணெயை சுமக்கக்கூடிய திறன் கொண்டது. உற்பத்தி செய்யப்படக்கூடிய எண்ணெயை சேமிக்க இடம் இல்லைனாலும் ஈரான் தன்னுடைய எண்ணெய் கிணறுகளை மூட வேண்டியிருக்கும். ஒரு முறை மூடிட்டா அவற்றை மீண்டும் திறக்கிறதுங்கிறது கடினம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செலவு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த கப்பலை இப்போ பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய முற்றுகையை தாண்டி எப்படியாவது ரகசியமாக எண்ணெயை விற்பனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை ஈரான் மேற்கொண்டுட்டு இருக்கு. அதுக்கு ஒரு அறிகுறியாக தான் இந்த கப்பல் பயன்பாட்டை பார்க்க வேண்டியிருக்கு. செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்யக்கூடிய டேங்கர் ட்ராக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமைப்பு நாஷா கப்பலுடைய நகர்வை உறுதி செய்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய தீவிர கண்காணிப்பையும் மீறி ஈரான் தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய இறுதி முயற்சி அப்படின்னு இதை பார்க்குறாங்க. ஈரான் அமெரிக்க போருடைய முடிவு அப்படிங்கிறது ஆயுதங்களோட எண்ணிக்கையில் இல்லை, மாறாக யார் அதிக பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தங்களை தாங்கிக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. அமெரிக்காவுடைய லேசர் ஆயுதங்கள் ஈரானுடைய ட்ரோன்கள் அழிக்கலாம், ஆனால் ஈரானுடைய சிவிலைசேஷனல் வில்லை அழிக்கிறதுங்கிறது கடினமாக இருக்குன்னு பார்க்குறாங்க அரசியல் பார்வையாளர்கள். அடுத்த சில வாரங்கள் உலக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடியதாக இருக்கலாம். ஒன்று, இது ஒரு மாபெரும் அமைதி ஒப்பந்தத்தில் முடியும், அல்லது உலகம் இதுவரை கண்டிராத ஒரு கடுமையான எரிசக்தி போராக உருவெடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.